எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கோதுமை மாவு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எல்லாம் அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்வாங்க. நம்ம கோதுமை மாவு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 4 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 150 வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 4 ஐட்டம் தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ அந்த கோதுமை மாவை நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கோதுமை கொழுக்கட்டைக்கு. அதனால் நம்ம கைவிடாமல் வறுத்துக்கலாம். இந்த உண்டையாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வறுத்தோம்னா அப்படியே நைஸாக வந்துடும். நம்ம மறுபடியும் இதை வந்து ஜல்லாடியில் போட்டு ஜெலிச்சு நம்ம காசுற வெல்லத்தை இதில் நம்ம ஊற்றி தான் நம்ம உருண்டை பண்ண போகிறோம். இல்லைனா உண்டையாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மாவை. இது நம்ம ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, கலர் மாறிடும். ஒரு மீடியமான கலர்லேயே நம்ம இது எடுத்தால் தான் நம்ம கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜல்லாடியில் போட்டு நம்ம இதை ஜெலிச்சிடலாம். இல்லைனா உண்டையாக ஒன்று ஒரு இடத்துல உண்டையாக இருக்கும். நம்ம வெல்லம் காய்ச்சி ஊற்றி நம்ம கலரை சொல்ல அந்த உண்டெல்லாம் அப்படியே நிற்கும். கொழுக்கட்டை பிடிக்க சொல்ல இதை ஜெலிச்சிட்டு பண்ணோம்னாக்கா நல்லா நைஸாக இருக்கும். பிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போ நான் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். 3 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நல்லா வரப்பட்டுடுச்சு. இப்போ கடாய் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 150 வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். இது பாகெல்லாம் எடுக்க தேவையில்லை, நம்ம வெல்லம் கரைஞ்சாலே போகிறோம். ஏன்னா அதில் ஏதாவது செத்தெல்லாம் இருக்கும், அந்த கட்டை மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வெடிக்கட்டுறதுக்காக தான் அந்த வெல்லத்தை வந்து நம்ம காய்ச்சி மாவில் சேர்க்கறதுக்காக தான் இதை காசு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆற விட்டுக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மாவை ஜெலிச்சு நம்ம இதில் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம இதில் வெடிக்கட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ மண்ணாக இருக்குது, டெஸ்ட்டெல்லாம் இவ்வளோ இருக்குது. அதுக்கு தான் நம்ம வெல்லத்தை காய்ச்சி ஊற்றணும். மாவும் வந்து நம்ம எந்த உருண்டைக்கு கொழுக்கட்டைக்கு இதுக்கு செஞ்சாலும் நம்ம மாவை வந்து ஜெலிச்சு வச்சுக்கணும். ஜெலிச்சு செஞ்சால் தான் அதில் இருக்கிற ஏன்னா ஒரு சத்தையோ ஏதாவது இருக்கும், அதெல்லாம் நமக்கு வந்து ஜல்லாடியில் நின்றுடும். இப்போ நான் வந்து ஒரு பவுலு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இதில் சேர்க்க போகிறேன். இப்போ ஏலக்காய் பொடி 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சுடு தண்ணி சேர்க்க வேண்டியது வரும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம இட்லி குண்டான வச்சு நம்ம அதை பிடிச்சி வச்சிடலாம். அதை கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ நான் இட்லி குண்டானில் வச்சு நம்ம ஆவி கட்டிக்க போகிறேன். இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தட்டு வச்சிடலாம். அதில் தட்டை வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டையை நம்ம அந்த இட்லி குண்டானில் அடிக்கிடலாம். அவ்வளோதான். இது இப்போ மூட போகிறேன் நான். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வச்சாச்சு. இப்போ மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சா பார்க்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு திறந்து ஓப்பன் பண்ணி நம்ம அதை பார்த்துக்கலாம். வெந்துருச்சாங்க பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. கோதுமை கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கௌரி ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.